தமிழ்ச்செல்வி ஆவேசப்பட்டு இனி அந்த வீட்டோட தனக்கு எந்த ஒட்டும் இல்ல உறவும் இல்லைன்னு ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்துட்டு வெளியேறி வர்றாங்க. இத பார்த்ததும் அவங்க அப்பா செல்லப்பாண்டிக்கும் அம்மா வசந்திக்கும் அப்படியே தலையில இடியே விழுந்த மாதிரி இருக்கு. ஏண்டி என்னாச்சு, ஏன் இப்படி வந்து நிக்கிறேன்னு பதட்டத்தோட கேட்க தமிழ்செல்வி ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. இனிமே அந்த வீட்டு ஆளுங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சாமி முன்னாடி சத்தியம் பண்ணிட்டு எல்லாத்தையும் தலைமுழுகிட்டு வந்துட்டேன். இனி அந்த ஆளோட என்ன சேர்ந்து வாழச் சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்கப்பா அப்படின்னு கத்துறாங்க. வருஷக்கணக்கா இத்தனை பிரச்சனைகள் வந்தும் ஒவ்வொரு முறையும் எல்லா பழிச்சொல்லையும் தன் மேலேயே தூக்கி போடுற அந்த வீட்ல இனிமே வாழ முடியாதுன்னு தமிழ்செல்வி உறுதியா சொல்லிட்டாங்க. இதை கேட்டு செல்லப்பாண்டிக்கு கையும் ஓடல காலும் ஓடல. வசந்தி உடனே கிளம்பி வா போய் அந்த வீட்ல என்னதான் நடக்குதுன்னு 4 வார்த்தை கேட்டுட்டு வருவோம்னு கிளம்புறாங்க. தமிழ்செல்வி தடுத்தும் கேட்காம அவங்க நேரா ராஜாங்கம் வீட்டுக்கு போறாங்க. அங்க ஏற்கனவே ராஜாங்கத்தை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போன வருத்தத்துல எல்லாரும் இருக்கிறாங்க. செல்லப்பாண்டியையும் வசந்தியையும் பார்த்ததும் சேதுவுக்கு பயங்கர கோவம் வருது. ஈஸ்வரி வழக்கம் போல நெருப்பை அள்ளி போடுற மாதிரி பேசி அந்த பிரச்சனையை இன்னும் பெருசாக்க பாக்குறாங்க. சேதுவும் மாத்திரத்துல உங்க பொண்ண கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டது என் தப்பு. அவ வந்த நேரத்திலிருந்து எங்க வீட்ல நிம்மதியே இல்ல. இனி அவ என் வாழ்க்கையில தேவையே இல்லைன்னு கத்தி பேசுறாரு. இதை கேட்டதும் பொறுமை இழந்த செல்லப்பாண்டி சேதுவோட சட்டையை பிடிக்க போக சேது திருப்பி அடிக்க கை ஓங்குறாரு. அவ்வளோதான், வசந்திக்கு கோவம் தலைக்கேறிடுச்சு. பலார்னு சேதுவோட கன்னத்துல 2 அறைய விடுறாங்க. அந்த வீடே அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிக்குது. இத்தனை நாள் என் பொண்ணு மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்காரேன்னு உங்களை நினைச்சு பெருமைப்பட்டேன். ஆனா அவ வயித்துல வளர்ற குழந்தைய சந்தேகப்பட்டு கேவலமா பேசினப்பவே அவளை இங்கிருந்து கூட்டிட்டு போயிருக்கணும். உங்கள மாதிரி ஒரு ஆளை மனுஷனா மதிக்கவே எனக்கு தோணலன்னு வசந்தி ஆவேசமா திட்டுறாங்க. என் புருஷன் குடிப்பாரு, கடன் வாங்குவாரு, அது எங்க குடும்ப பிரச்சனை. ஆனா அவருக்கு நீங்க கொடுக்க வேண்டிய மரியாதையை என்னைக்காவது கொடுத்திருக்கீங்களான்னு கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. தமிழ்செல்வி தப்பு பண்ணான்னு சொல்றீங்களே, அவ என்ன தப்பு பண்ணான்னு உங்களால சொல்ல முடியுமா? கண்ணுக்கு தெரியாத எதையோ நம்பி என் பொண்ணை கைவிட்ட நீங்க ஒரு நாள் கண்டிப்பா எங்க வீட்டு வாசல்ல வந்து கதறி அழுவீங்க. சதித்திட்டம் போட்டு செஞ்ச அந்த பொய்கள் எல்லாம் ஒரு நாள் கண்டிப்பா வெளிச்சத்துக்கு வரும். அன்னைக்கு நீங்க வருத்தப்பட்டு பிரயோஜனம் இருக்காதுன்னு சாபமே கொடுக்கறாங்க வசந்தி. கடைசியா சந்தேகப்படுற புத்தி இருக்கிற உங்களை யாராலையும் திருத்த முடியாது. இனி என் பொண்ணு இந்த வீட்ல அடிமையா வாழ வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டிய கூட்டிட்டு அங்கிருந்து வந்துடுறாங்க. ஈஸ்வரி அப்பவும் விடாம அடிச்சவளை திருப்பி அடிக்காம விடுறியேன்னு சேதுவை ஏத்தி விடுறாங்க. ஆனா சேது ரொம்ப அவமானப்பட்டு அடி வாங்கின வலியோட அப்படியே திகைச்சு போய் நிக்கிறாரு. வெளிய வந்ததுக்கப்புறம் செல்லப்பாண்டி அப்போ தமிழ் எனக்கு ஃபோன் பண்ணலனா வேற யார் ஃபோன் பண்ணிருப்பான்னு கேட்க வசந்திக்கும் அதே சந்தேகம் வருது. அந்த வீட்ல தமிழ பிடிக்காத அந்த ஈஸ்வரி தான் கண்டிப்பா இந்த வேலைய பண்ணியிருக்கணும். இதையும் நாமளே நிரூபிப்போம். ஆனா உண்மை தெரிஞ்சாலும் சரி தெரியலனாலும் சரி இனி தமிழ் அந்த வீட்டுக்கு வாழப் போறது இல்லைன்னு வசந்தி ரொம்ப உறுதியா முடிவெடுத்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததும் தமிழ்ச்செல்வி வாசல்லையே நின்னுட்டு இருக்காங்க. வசந்தியும் செல்லப்பாண்டியும் முகமெல்லாம் சிவந்து போய் வர்றத பார்த்ததும் தமிழுக்கு ஏதோ விபரீதம் நடந்திருக்குன்னு மட்டும் புரியுது. என்னம்மா ஏன் 2 பேரும் இப்படி இருக்கீங்க, அங்க என்ன நடந்துச்சுன்னு பதட்டத்தோட கேக்குறாங்க தமிழ்செல்வி. செல்லப்பாண்டி பேச வர்றதுக்குள்ள வசந்தி குறுக்கிட்டு, ஒண்ணுமில்லடி, இன்னைக்குத்தானே அந்த மனுஷன் முகத்திர கிழிஞ்சிருக்கு. உன்னை சந்தேகப்பட்ட அந்த சேதுவோட சட்டையை உங்க அப்பா பிடிக்க போக அவன் உங்க அப்பா மேலே கை ஓங்குறாண்டி. எனக்கு கோவம் தாங்கல, அங்கே வச்சு 2 அறை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஆவேசமா சொல்றாங்க. இத கேட்டதும் தமிழ்ச்செல்விக்கு அப்படியே ஒரு நிமிஷம் உறைஞ்சு போயிடுது. சேது கை ஓங்குனதையும் தன் அம்மா அவரை அடிச்சதையும் அவங்களால ஜீரணிக்கவே முடியல. அம்மா, என்னம்மா சொல்றீங்க? அவர் அப்பாவே அடிக்க வந்தாரு. இத்தனை வருஷம் அந்த வீட்ல நான் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் இன்னைக்கு ஒரு பதில் கிடைச்சிருச்சுமா. ஆனா இப்போ அங்க இருக்கிற அந்த ஈஸ்வரி அத்தை சும்மா இருக்க மாட்டாங்களே, இதையே ஒரு காரணமா வச்சு இன்னும் எவ்வளவோ பேசுவாங்களேன்னு சொல்லி தமிழ்ச்செல்வி கண்ணீர் விடுறாங்க. உடனே செல்லப்பாண்டி, அழாதம்மா, அவங்க என்ன வேணா பேசிட்டு போகட்டும். இத்தனை நாள் நீ அங்க அடிமையா இருந்தது போதும். இனிமே இந்த அப்பன் வீட்டு வாசல்ல நீ நிமிர்ந்து வாழ்வ. அந்த சேது தப்பு பண்ணிட்டோம்னு என்னைக்கு வந்து உன் கால்ல விழுறாரோ அன்னைக்குதான் இத பத்தி நாம யோசிக்கணும் ஆறுதல் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் சேது அடி வாங்கின அதிர்ச்சியிலிருந்து மீளாம வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறாரு. ஈஸ்வரி விடாம, பார்த்தியா சேது, அந்த வசந்தி எவ்வளோ திமிரா உன் மேல கை வச்சிருக்கா. இதுக்கு அப்புறமும் அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வேணும்னு நீ நினைப்பியா? பேசாம அவளை விவாகரத்து பண்ணிட்டு உங்க அப்பா ஜெயில்ல இருந்து வந்ததும் வேற ஒரு நல்ல வாழ்க்கையை தேடிக்கோ அனு மூளைச்செலவு பண்றாங்க. சேதுவுக்கு ஒரு பக்கம் வசந்தி சொன்ன வார்த்தைகள் மனசை குடையுது. தமிழ் தப்பு பண்ணலன்னு ஒருவேளை உண்மையாவே நிரூபணமானா நான் எவ்வளவு பெரிய பாவி ஆகிடுவேன் என்ற பயம் அவர் முகத்துல தெரியுது.
அதே சமயம் அந்த ஃபோன் கால் மர்மத்தை கண்டுபிடிக்க வசந்தி முடிவு பண்றாங்க. அந்த ஈஸ்வரி தான் ஏதோ டில்லுமுள்ளு பண்ணிருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும்யா. எப்படியாவது அந்த ஃபோன் ரெக்கார்ட்ஸை எடுத்து உண்மையை வெளியே கொண்டு வரணும். அப்பதான் என் பொண்ணு மேல இருக்கிற கரை போகும். அது வரைக்கும் நம்ம ஓயக்கூடாதுன்னு செல்லப்பாண்டி கிட்ட சபதம் எடுக்கிறாங்க. வசந்தி எடுத்த அந்த வைராக்கியமான முடிவு தான் இப்போ அந்த வீட்டோட அடுத்த கட்டமே. யோஃப், அந்த ஈஸ்வரி தான் ஏதோ டில்லுமுள்ளு பண்ணிருக்கான்னு என் மனசு சொல்லுது. தமிழோட ஃபோன்ல இருந்து அவளுக்கே தெரியாம யாரு ஃபோன் பண்ணிருப்பா? அதுவும் அந்த நேரத்துல கரெக்டா உனக்கு ஃபோன் வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய சதி இருக்கியா அப்படின்னு வசந்தி சொல்ல, செல்லப்பாண்டிக்கும் அதுல ஒரு தெளிவு பிறக்குது. ஆமா வசந்தி, எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு. தமிழ் என்னைக்காவது என்கிட்ட பொய் சொல்லியிருக்காளா? அவ ஃபோன்ல இருந்து எனக்கு கால் வந்தப்ப அவ என்கிட்ட பேசவே இல்லையே, வெறும் சத்தம் மட்டும்தான் கேட்டுச்சு அப்படின்னு செல்லப்பாண்டி பழைய நினைவுகளை தோண்டி எடுக்கிறாரு. 2 பேரும் சேர்ந்து எப்படியாவது அந்த ஃபோன் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணணும்னு முடிவெடுக்கிறாங்க. அதே நேரத்துல ராஜாங்கம் வீட்டுல சேது முகத்துல அந்த அறையோட தழும்பு அப்படியே இருக்கு. ஆனா அந்த வலியை விட வசந்தி சொன்ன நிச்சயமா ஒரு நாள் உண்மை வெளிச்சத்துக்கு வரும், அன்னைக்கு நீ என் பொண்ணு கால்ல விழுந்து கதறுவன்ற வார்த்தை தான் அவர் காதுல ரீங்காரம் போட்டுக்கிட்டே இருக்கு. ஈஸ்வரி வந்து, என்னப்பா சேது, இன்னும் அந்த வசந்தி அடிச்சதையே நினைச்சிட்டு இருக்கியா? அவளுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா உன்னை அடிச்சிருப்பா? இதையெல்லாம் பார்த்த பிறகும் நீ அமைதியா இருந்தா இந்த ஊர்ல நமக்கு என்ன மரியாதை இருக்கும்? வழக்கம் போல விஷத்த கக்குறாங்க. ஆனா சேது இப்போ முன்ன மாதிரி இல்ல. அத்தை, கொஞ்சம் அமைதியா இருங்க. அவங்க அடிச்சது தப்புதான், ஆனா அவங்க கேட்ட கேள்வியில ஒரு நியாயம் இருக்கும்னு தோணுது. தமிழ் தப்பு பண்ணலன்னு ஒருவேளை உண்மையாவே இருந்தா நான் பண்ணது எவ்வளோ பெரிய பாவம், ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்ல ஈஸ்வரிக்கு அப்படியே உள்ளுக்குள்ள உதறல் எடுக்குது. ஐயையோ, இவன் இப்படி யோசிக்க ஆரம்பிச்சா நம்ம போட்ட திட்டம் எல்லாம் தவிடுபொடி ஆயிடுமேன்னு பயந்து போறாங்க. இன்னொரு பக்கம் தமிழ் செல்வி தன் வீட்டு வாசல்ல உட்கார்ந்து அந்த பழைய நினைவுகளை நினைச்சு பாக்குறாங்க. நம்ம இவ்வளவு தூரம் அந்த குடும்பத்துக்காக உழைச்சோம், ஆனா கடைசியில நமக்கு கிடைச்சது இந்த அவமானம் தானா என்று கண்ணீர் விடுறாங்க. அப்போ அங்க வர்ற அவங்க தம்பி, அக்கா நீ கவலைப்படாத, அந்த வீட்ல இருக்கிறவங்க உன்னை புரிஞ்சுக்கலனா அது அவங்க தப்பு. நீ படிச்சு பெரிய ஆளாகணும்னு ஆசைப்பட்டியே, அதை இப்போ ஏன் தொடரக்கூடாதுன்னு ஒரு புது நம்பிக்கையை விதைக்கிறான். வசந்தி விடாம தெரிஞ்ச ஒருத்தர் மூலமா அந்த ஃபோன் கால் வந்த நேரத்தையும் அந்த டவர் லொகேஷனையும் செக் பண்ண சொல்றாங்க. அப்பதான் ஒரு அதிர்ச்சியான உண்மை தெரிய வருது. அந்த ஃபோன் கால் தமிழோட ஃபோன்ல இருந்து வந்தாலும் அந்த சமயத்துல தமிழோட ஃபோன் வேற ஒருத்தர் கையில இருந்திருக்குன்ற சந்தேகம் வலுவாகுது. பாத்தியாப்பா, நான் நினைச்சதுதான் நடந்திருக்கு. இனிமே அந்த ஈஸ்வரிய சும்மா விடக்கூடாது. அவ பண்ணின அசிங்கத்தை அந்த ஊர் பஞ்சாயத்துல வச்சே நிரூபிக்கணும்னு வசந்தி ஆவேசப்படுறாங்க. அடுத்ததா வசந்தி அந்த ஆதாரத்தை வச்சு ஈஸ்வரியை எப்படி மடக்குறாங்கன்றா அல்லது அந்த ஃபோன் கால் பின்னாடி வேற ஏதும் ரகசியம் இருக்கணுமா என்று பொறுத்து இருந்து பார்ப்போம். வீடியோ பிடிச்சி இருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.